நான் வந்து நேத்து மாடு ஏத்ததுல இருந்து சாப்பிடல, செருப்பு போட மாட்டேன். ஏன்னா எனக்கு என் மாடு வந்து சாமி மாதிரி. களத்துக்கு கூட்டோம்னா அது கட்டு கொடுக்குதோ ஜெயிக்குதோ, என்னை பொறுத்த வரைக்கும் அது பாடியில வர அழகை பார்க்கணும், அதுதான் உண்மை. ஆனா வந்து இன்னைக்கு அவ்வளோ ஆசையா வந்து எனக்கு கிளம்பி, எனக்கு 2 பிள்ளைங்களும் இருக்காங்க, விட்டுட்டு நான் வந்து அவுக்க முடியல. அங்க வந்து எனக்கு டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது, அதனால தான் வெளியூர் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். அங்க சுத்து வட்டாரத்துல கை டோக்கன் நிக்கிறாங்க. பெரிய ஆளுங்களுக்கு போவோம், நம்ம வந்து மிடில் கிளாஸ், 1000 ரூபாய்னாலும் நமக்கு அன்னைக்கு ஒரு நாள் சம்பாரிச்சாதான் வாங்க முடியும். அவங்க வந்து 5000ன்றாங்க ஒரு டோக்கனை. 5000 போட்டு வாங்க முடியாது. அந்த 5000 தான் நான் வந்து என் காலைக்கு தீனி வாங்கி வச்சுட்டு போயிடுவேன். அந்த உள்ளூர்ல இருந்துகிட்டே நமக்கு டோக்கன் கிடைக்க மாட்டேங்குதுன்றதுக்கோசரம் தான் இங்க வந்து 2 வருஷம் அவுத்த நல்லபடியா போச்சு. தள்ளட்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளை, நான் தள்ளட்டியில நிக்க மாட்டேன். ஏன் வீரத்தை கட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்னால முடியும், ஆம்பளைக்கு நினைக்கிறேன், என்னாலையும் முடியும். குத்து வாங்கினாலும் எனக்கு காயாவதான் செய்யும், எனக்கு மருந்து போட தெரியும். அதனால 2 வருஷம் நான் வந்திருக்கேன். 2 வருஷமா அடிவாதம் எல்லாமே தான் வாங்கி வந்தேன். இப்ப கூட இந்த லைன்ல காலில் ஒரு பெரிய மாடு மிதிச்சுட்டு தான் போச்சு. அதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது. என் காலே வந்து அந்த களத்துல பாக்கணும் அப்படின்றதுக்கோசரம் வந்தேன். இப்பயும் அவ்வளவு பிரச்சனை ஆச்சு. போலீஸ்காரங்கெல்லாம் வந்துட்டு நான் தள்ளட்டில ஒரு சிலர் வந்து இந்த பக்கம் போய் நில்லுமான்னு சொன்னாங்க. லேடிஸ் இங்க வேணாம், நீ நில்லுமா போய் தனியானது நின்ன. அவங்க ரெட்டியா நீ மாட்டோட வரல, உன்னெல்லாம் அனுப்ப முடியாது, உன்னெல்லாம் அடிச்சு துரத்தணும், இந்த மாதிரிலாம் ஒரு சில வார்த்தை பேசுறாங்க. அப்பயே கஷ்டமா இருந்துச்சு. அப்பயும் நான் அங்க இருந்து சுத்திக்கிட்டு மறுபடியும் இங்க வந்து வயல்ல சேர்ல எல்லாம் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் இங்க லைன்ல வந்தேன். இங்க வந்து காலை ரிஜெக்ட் ஆயிடுச்சு.